இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில தூங்கி எழுந்த உடனே பாகிக்கு கல்யாணம் பண்ணணும், பாகிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீ இப்ப படுத்த படுக்கை ஆயிட்டியே, பாகிக்கு இப்ப நான் தனியா நின்னு கல்யாணம் பண்ணணுமேயா, நான் எப்படியா செய்வேன், நான் எப்படி செய்வேன்? அப்பா அப்பா, கல்யாணத்தை பத்தி யோசிச்சுதான் உங்களுக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சாப்பா? இந்த கிழமை என்ன பாகிக்கு நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ற மாதிரி சொல்றான். எக்ஸ்ட்ரா பிட்ட போடணும், வேற வழியே இல்ல. ஐயோ 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 மேடம், இந்த மாதிரி டைம்ல பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றது சரியில்லை மேடம். ப்ளீஸ் வெளியில போங்க மேடம், உங்களை தான் சொல்றேன். அப்பா, போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. வாமா, அவரு ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வாமா. வா. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சித்தி. குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் மங்களா. லக்ஷ்மி தேவியே வாசல தட்டி ஒரு கோரிக்கை வைக்கும்போது யாராவது அதை செய்யாம இருப்பாங்களா? பாகி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. நிஜமாவா? உண்மையாவே பாக்கியலட்சுமி உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? ஆமா, நிஜமா ஒத்துக்கிட்டா. இன்னும் 2-3 நாள்ல என் தம்பி கையால அவ கழுத்துல தாலிய கட்ட வைப்பேன். வந்து அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. மங்களா மங்களா, நீ சொல்ற இந்த வார்த்தைய என் லைஃப்ல என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். தேங்க் யூ so much. இப்ப நான் சொன்னதை மறந்தா கூட பரவாயில்ல, அந்த காசு விஷயத்தை மட்டும் மறக்காம இருந்தா சரி. நான் சொன்னது சொன்னபடி கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம் மீதி படம் உன் கைக்கு வரும். சரி சரி. அமர்,
இந்த நிமிஷத்துல இருந்த நாம கல்யாண மேடையில உட்கார்ற வரைக்கும் எல்லா பிளானையும் பண்ணிட்டேன். என்ன நம்பி ஜஸ்ட் என் பின்னாடி வந்தா போதும், அவ்வளவுதான். எஸ். அம்மு, தாத்தாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? அப்போ அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்க. இப்போ தாத்தா கூட நம்மள விட்டு தூரமா போயிடுவாரா? அஞ்சு, தாத்தாக்கு ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் போயிருக்காருல, டாக்டர் ஏதாவது பண்ணி தாத்தாவை காப்பாத்திடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே தாத்தாவை பார்க்க போலாமா? ஈவினிங் வரைக்கும் எதுக்குடா வெயிட் பண்ணோம்? இப்பயே போலாம். ஆமா அம்மு, இப்பவே போலாம். அன்னைக்கு எனக்கு ஹெல்த் சரியில்லாம எக்ஸாம் எழுத வரும்போது நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு கடவுள்கிட்ட ப்ரே எல்லாம் பண்ணாரு. நம்மளுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதான் நம்ம இப்பவே போய் பார்க்கலாம். சரி அஞ்சு, நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாங்க. அமர், நீ பாக்கியோட மாமாவையும் சித்தியும் பார்த்த உடனே உனக்கு வரப்போற கோவத்துல நான் ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவேன். அப்ப நீ இன்னும் கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகி உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பந்தத்தை மொத்தமா அழிச்சிடும். இவங்க தான் உன்னோட சித்தி மாமாவா? அதுக்கான ஆன்சர் மௌனம் இல்ல மிஸ் அம்மா. அதோட இது மௌனமா இருக்க வேண்டிய நேரமும் இல்ல. இன்னைக்கு இதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா,